எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே நீ முழங்கு. முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உங்களை சிறைப்பிடிக்கும். நீங்கள் எழுந்து நடந்தால் எரிமலையும் உங்களுக்கு வழிவிடும். கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி ஒன்றிணைந்தால் மலர்ந்திடுமே மனிதநேயம். நல்லவர்கள் சேரும் போது நன்மைகளும் சேருமே. அப்படி நல்ல ஒரு பொது நலத்திலே இருக்கக்கூடிய எல்லோருமே இன்று நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே ஒருங்கிணைந்து இந்த நல்ல ஒரு வழிகாட்டி டெக்னிக்கல் வழிகாட்டி செய்துள்ளார்கள். நமது நிக்கான் இந்த நிறுவனத்தை நிற்காமல் ஓட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது சிட்டி லேப் சரவணன் சார் அவர்களையும் அழகர் சார் அவர்களையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த அளவுக்கு அவர்கள் பொது நலத்தோடு நமது ஸ்டுடியோ உறுப்பினர்களுக்கு அவருடைய டெக்னிக்கலை நமக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லோருமே ஆட்டோவில் போட்டு படம் எடுத்துக் கொண்டிருப்போம். ஆட்டோவில் போட்டு எடுத்தால் அமைச்சூர் போட்டோகிராஃபர், மேனுவலில் போட்டு கஸ்டமைஸில் உள்ளே சென்று எல்லா செட்டிங்களையும் நோண்டி பார்த்தால் பயந்து விடுவோம், எங்கே ஏதாவது மாறி கொடுப்போம் செட்டிங்னு. ஆனால் அதை கஸ்டமைஸ் பண்ணி உள்ள நோண்டி பார்த்து மேனுவலாக எடுத்தால் ப்ரொஃபஷனலாக எடுக்கலாம், ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபராக மாறலாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொன்னார். மிக அருமையாக சொல்லி கொடுத்தாரு. அதை வந்து விளக்கமாக அவங்களுக்கு காணொலி மூலமாக ஒரு மானிட்டர் வச்சு ஒரு ஸ்க்ரீன் வச்சு ஒரு லேப்டாப் வச்சு தெளிவாக நமக்கு பெரிய ஒரு இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா உள்ளே போயிட்டோன்னா ஏதாவது மாறிடுமோ செட்டிங்க அப்படின்னு நமக்கு ஒரு பையன் இருக்கும், அதை தெளிவுபடுத்தினார். அந்த வகையில் இந்த நிக்கான் இந்த நிறுவனத்தை ஓட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது சிட்டி லேப். சிட்டி அப்படின்னாலே டவுனுக்கு அப்புறம் தான் சிட்டி. நம்ம வில்லேஜில் இருக்கோம். இப்போ தான் நமக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருக்குது. ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜில் ஒரு விருந்து வைக்கிறோம்னு வச்சுங்க, அடுப்பு மூட்டி ஒரு அண்டா வச்சு நம்ம பிரியாணியாக சோறாக செஞ்சு பரிமாறுவோம். டவுன்லேயும் சிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் பண்ணி நீங்கள் இப்போ அந்த கொண்டு போய் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த வண்டியில் வச்சு கொண்டு சேர்ப்பாங்க. அது பேர் என்ன சொல்கிறது? டோர் டெலிவரி. அதில் உங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா பணம் கட்டிட்டீங்கன்னா போதும். இவருக்கு பர்த்டே, நம்ம பாப்புக்கு பர்த்டே, அவருக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அவங்க அனுப்பிச்சிடுவாங்க, நம்ம போட்டு பணம் தேவையில்ல. அந்த மாதிரி இதில் ஹை ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ரெசல்யூஷன் நீங்கள் உட்காந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். 240 ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றாரு. அப்போ 240 நீங்கள் 3 எடுக்கலாம், அதாவது ஸ்பேஸே எடுக்கலாம். அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாரு ப்ரொஃபஸர். மிக அருமை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டெஸ்ட் ட்ரைவ்லேயே போய் ட்ரைவிங் கற்றுக்குவாங்க. இப்போ சார் இடத்துல அவங்களே ஒரு இது வச்சுருக்காங்க, சிட்டியில் மெத்தையிலே வச்சுருக்காங்க. போய் நம்ம இது பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணார், ட்ரைவிங் ஸ்கூலில் போய் கற்றுக்க போல ஒவ்வொரு கம்பெனிக்கு போய் டெஸ்ட் ட்ரைவ்லேயே ட்ரைவிங் கற்றுக்கிட்டார், ஒரு பேசிக்காக. அந்த மாதிரி நம்ம அவங்க கேமராவில் போய் நம்ம உள்ள நோண்டி பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக நம்மளே கேமரா வாங்கி நம்மளே ஓனாக தெரிஞ்சுக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாங்குறவங்கலாம் லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. நம்ம கல்யாணம் மேரேஜ் எல்லாமே அதில் 2-3 விதமாக இருந்துச்சு. ரேடியேஷனில் கேண்டிடேட்டு, அப்புறம் என்னமோ சொல்கிறாங்க டவுனில் ப்ரீ போஸ்ட்டு, அப்புறம் ப்ரீ வெட்டிங்கு, பாஸ்ட் வெட்டிங்கு அப்படின்னு. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பண்ண வேண்டிய விஷயம் தான் இந்த கேமராவில் இருக்குது. இந்த கேமராக்களே ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இந்த இஜெட் அப்படின்னாலே கடைசின்னு அர்த்தம். எழுத்துல A to Z சொல்லுவாங்க. அந்த A to Z வரைக்கும் இந்த கேமரா டெக்னிக் இருக்குன்றத நம்ம ப்ரொஃபஸர் சொல்லி தான் எனக்கு தெரியுது. அருமையாக இருக்குது. மிக சிறப்பாக நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நமது உறுப்பினர்கள்லாம் ஒத்துழைச்சிங்க. முக்கியமாக மேடம் மலர்அலை அவங்க ஒத்துழைச்சாங்க. இந்த வகையில் இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது கள்ளக்குறிச்சி நகர சங்கத்திற்கு நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு 0% தெரிஞ்சு தரட்டாங்க. இப்போ பேன் கார்டும் உங்களுக்கு அக்கௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க 0% எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் மாதம் கட்டலாம். ஏன்னா வாங்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு எக்ஸ்போசிங் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரு ஓன் ஆண்டுகள் வரனால எக்ஸ்போசிங் கண்டிப்பாக இருக்குது. அதனால் நமது மக்கள், நமது பகுதி மக்கள் வாங்கி சிறப்படைய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. சார் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே ஓன் ஷூட் பண்ணலாம்.